Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்க்ராப் புக் அதுக்கப்புறமா க்ரீட்டிங்கில் வைக்கிறதுக்கான சில இம்ப்ரெசிவான கிராஃப்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை 20 x 20 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 சைடு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நமக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வரும். இப்போ நம்ம வேற ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை 10 x 10ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி கிராஸ்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பென்சில் வச்சு நம்ம இப்போ இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணதுக்கு அப்புறமா சிசர் வச்சு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் வந்திருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் பேப்பர்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூப்ல வந்து இந்த ஹார்ட்டை வந்து வச்சுட்டு அதை இப்போ நம்ம டிரா பண்ணிட்டு இந்த மேல் சைடு மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க, கீழே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் வந்து இந்த ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு அழகான ஒரு டிசைன் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம பேக் சைட்ல வந்து டர்ன் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல வந்து டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து ஆப்போசிட் சைட்ல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது திருப்பி வந்து ஃப்ரண்ட் சைட்ல டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹார்ட் பாப்அப் கார்டு ரெடி ஆயிடும். இப்போ நான் இந்த ஹார்ட் பாப்அப் கார்டு ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கொயரோட ஷேப் பாத்தீங்கன்னா அதை வந்து 8 x 8ல வந்து கட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா அதை வந்து 6 x 6ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்து நம்ம இப்படி வந்து சென்டரா பார்த்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஹார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து வருதுல, ஸோ அங்க வந்து இந்த நம்ம ஹார்ட்டை வந்து அதே மாதிரி ஒரு சென்டரா கீழ்க்கா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸ்டிக் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு நம்ம பாப்அப் கார்டு. இப்போ நான் பாத்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின்ல வந்து சில டாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த டாட்ஸ் வந்து இதுல டெக்கரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் அதை வந்து அழகா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நிறைய ஹார்ட் டிசைன்ஸ்ல கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பாப்அப் கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்அப் கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற 2 கிராஃப்ட்ஸை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரொம்பவே இம்ப்ரெசிவான டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் பாப்அப் கார்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.